ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபாஸ் குக்கிங். டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? தேவையான இன்க்ரீடியன்ட்: 1 வெங்காயம், 4 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 100 கிராம் பாசிப்பருப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சிடலாம். மசிக்கும் போது 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு. இப்போ தாளிப்பு பொருள் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, பட்டை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய். கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மசிச்சு வச்சுருக்க பருப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. தூவி ஒரு கிண்டிட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.